டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒயிட்ஸ் அதிகமாகிடுச்சு. அதாவது வெள்ளை சர்க்கரை, பால், தயிர், அரிசி, மைதா மாதிரியான உணவுகள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பாரம்பரிய உணவுகள் எல்லாம் மறந்துட்டு டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தே இல்லாத இந்த உணவுகளை தொடர்ந்து எடுக்கிறதுனால தான் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பாட்டி தாத்தா சாப்பிட்ட சத்தான உணவு தான். அதை டெய்லியும் ஈஸியாக டேஸ்டியாக சாப்பிட்ட சத்து மாவு தான் பெஸ்ட். இதில் சிறுதானியங்கள், தானியங்கள், பயிறு வகைகள், நட்ஸுன்னு எல்லாமே பேலன்ஸ்டாக சேர்ந்துருக்கும். 8 மாத குழந்தையில இருந்து 80 வயது பெரியவங்க வர எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவை ரெகுலராக எடுக்கிறதுனால பாடிக்கு தேவையான கம்ப்ளீட் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். குழந்தைக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகி ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க. பெரியவங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. வயதானவங்க தெம்பாக இருப்பாங்க. சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சத்து மாவை கஞ்சியாக எடுக்காமல் களி மாதிரி, தோசை மாதிரி, அடை மாதிரி திட ஆகாரமாக எடுங்க. அப்போ தான் சடனாக சுகர் ஸ்பைக் ஆகாது, அடிக்கடி பசியும் எடுக்காது, ரிசல்ட்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஹெல்த் மிக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.